ஒரு ஏழை கிராமத்தில் முருகன் மற்றும் மீனாட்சி என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். வீட்டில் வசதி இல்லை, சொத்து இல்லை, வங்கியில் பணம் இல்லை. ஆனால் அவர்கள் இதயத்தில் ஒரு பெரிய செல்வம் இருந்தது. அது அவர்களின் ஒரே மகள் காவியா. அன்றிலிருந்து அவள் அவர்களின் உயிராக மாறினாள். மீனாட்சி பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறாள். ஆனால் மகளுக்கு பால் வாங்காமல் இருந்ததில்லை. முருகன் கிழிந்த செருப்பு அணிந்திருக்கிறார். ஆனால் மகளுக்கு நல்ல பள்ளிச் சீருடை வாங்காமல் இருந்ததில்லை. 5ஆம் வகுப்பு படிக்கும் வயதிலும் மழை பெய்தால் மகளை தோளில் தூக்கிக் கொண்டு பள்ளிக்குச் செல்வார். காவியா சிரித்தாள், அவர்களின் உலகமே சிரிக்கும். காவியா அழுதால் அவர்களின் இதயமே உடைந்து போகும். காலம் கடந்தது. காவியா உயர்நிலை பள்ளிக்குச் சென்றாள். படிப்பில் திறமை இருந்தது. ஆசிரியர்களும் அவளை பாராட்டினார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவள் வாழ்க்கைக்குள் சில தேவையில்லாத மனிதர்கள் நுழைந்தார்கள். நல்ல நண்பர்களை விட தவறான நட்புகள்தான் அவளுக்கு இனிமையாக தோன்றியது. வீட்டிற்கு தாமதமாக வர ஆரம்பித்தாள். பொய் சொல்ல ஆரம்பித்தாள். படிப்பில் கவனம் குறைந்தது. ஒரு நாள் முருகன் மெதுவாக கேட்டார், "மா, உன்னை நம்பிதான் நாங்க வாழ்றோம். எங்களோட கனவை உடைக்காதம்மா." காவியா எரிச்சலுடன் பதிலளித்தாள், "என் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன்." அந்த வார்த்தை முருகனின் இதயத்தில் கத்தியாக இறங்கியது. ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. நாட்கள் ஓடின. ஊருக்குள் பேச்சுகள் ஆரம்பித்தன. "உங்க பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா, ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன், சில பசங்களோட சுற்றிட்டு இருந்தா." ஒவ்வொரு வார்த்தையும் பெற்றோரின் நெஞ்சில் நெருப்பை கொட்டியது. ஆனால் அவர்கள் மகளை வெறுக்கவில்லை. மேலும் அன்பு காட்டினார்கள். மேலும் அறிவுரை சொன்னார்கள். ஒரு நாள் மீனாட்சி அழுது கொண்டே கேட்டாள், "மா, நாங்க உனக்கு எதிரி இல்லடா, உன் நல்லதுக்குத்தான் சொல்றோம்." காவியா முகத்தை திருப்பிக் கொண்டாள். அன்பின் மொழி அவளுக்கு கட்டுப்பாடாக தெரிந்தது. அக்கறை அவளுக்கு தொல்லையாக தெரிந்தது. சில மாதங்கள் கழித்து காவியா ஒரு இளைஞனை காதலிப்பதாக கூறினாள். பெற்றோர் விசாரித்தார்கள். அவன் நல்லவன் இல்லை, பொறுப்பு இல்லை, வேலை இல்லை, குணம் இல்லை, எதிர்காலம் இல்லை. முருகன் கண்ணீருடன் சொன்னார், "மா, உன் சந்தோஷத்துக்கு எதிரா நாங்க எப்போவும் நின்னதில்லை. ஆனா இந்த பையன் உன் வாழ்க்கையை அழிச்சிடுவான்." மீனாட்சி கைகளை கூப்பினாள். "வேணாம்மா, எங்க பேச்சை ஒரே ஒரு தடவை கேளு." ஆனால் காதல் அவளின் கண்களை மட்டுமல்ல, அறிவையும் மூடிவிட்டது. ஒரு இரவு பெற்றோர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது காவியா வீட்டை விட்டு வெளியேறினாள். மறுநாள் அவள் காதலனுடன் திருமணம் செய்து கொண்டாள். கழுத்தில் மஞ்சள் தாலி, நெற்றியில் குங்குமம், மனதில் 1000 கனவுகள். ஆனால் அம்மாவின் முகமும் அப்பாவின் கண்ணீரும் அவள் மனதை விட்டு போகவில்லை. திருமணம் முடிந்த சில மணி நேரங்களிலேயே அவள் கணவனிடம் சொன்னாள், "வாங்க, வீட்டுக்கு போகலாம்." "இப்பவேயா?" "ஆமா, என் அப்பா அம்மா கோபப்படுவாங்க, ஆனா என்னை வெறுக்க மாட்டாங்க. நான் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டா அவங்க என்னை ஏத்துப்பாங்க" என்று நம்பிக்கையுடன் வீட்டிற்கு கிளம்பினாள். வீட்டின் கதவு பாதியாக திறந்திருந்தது. அவள் சிரித்துக்கொண்டே உள்ளே நுழைந்தாள். "அம்மா." பதில் இல்லை. "அப்பா." பதில் இல்லை. அடுத்த நொடி அவளின் இதயம் நின்று விட்டது. வீட்டின் நடுவே ஒரே கயிற்றில் முருகனும் மீனாட்சியும் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த நொடி காவியாவின் உலகமே சிதறிப்போனது. அருகில் ஒரு கடிதம் இருந்தது. நடுங்கும் கைகளால் திறந்தாள். அதில், "மகளே, நீ எங்களை விட்டு போனதற்காக நாங்க சாகல. நாங்க தோற்றுட்டோம் என்ற வேதனையால சாகிறோம். உன்னை ராணியா வளர்த்தோம். ஆனா உன் மனசுல எங்க இடம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. உன் கல்யாணத்தை நாங்க நடத்தி இருக்கணும். உன் கையை பிடிச்சு மணமேடைக்கு அழைத்து போயிருக்கணும். உன் குழந்தைகளை கொஞ்சி இருக்கணும். ஆனா அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல. எங்களை மன்னிச்சிடு மகளே."
கடிதம் கையில் இருந்து கீழே விழுந்தது. காவியா தரையில் விழுந்து கதறினாள். அப்பா, நான் வந்துட்டேன்பா. அம்மா, எழுந்திருக்கம்மா. நான் தவறு பண்ணிட்டேன். ஒரே ஒரு தடவை பேசுங்க. ஆனால் அந்த வீட்டில் அமைதியை தவிர வேறு எதுவும் இல்லை. அன்று முதல் ஒவ்வொரு இரவும் அவள் தூங்கும் முன் ஒரு கேள்வி மட்டும் அவளை கொன்றது. என்னை ஆசையா வளர்த்த அப்பா அம்மாவுக்கு என்னை திருமணம் செய்து வைக்க தெரியாதா? காதல் தவறு இல்லை. ஆனால் பெற்றோரின் கண்ணீரை மதிக்காமல் எடுக்கப்படும் முடி பல நேரங்களில் வாழ்க்கை முழுவதும் ஆறாத காயமாக மாறிவிடும். இந்த உலகத்தில் நம்மை உண்மையாக நேசிப்பவர்கள் பலர் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தவறுகளுக்கு பிறகும் நம்மை நேசிப்பவர்கள் பெரும்பாலும் பெற்றோர்கள் மட்டுமே.